நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் இந்த காணொலியை ரொம்ப மிகுந்த மனவேதனையோடும் கோபத்தோடும் பதிவு பண்ணுறேன். காரணம், கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் பூனேயில் கல்யாணி நகர் பக்கத்தில் ஒரு கொடூரமான ஆக்சிடெண்ட். போர்ஷே கார், லக்ஸுரி காரை 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டி கொண்டு போய் கண்மூடித்தனமாக பைக்கில் போயிட்டு இருந்த 2 பேருக்கு மேலே அடித்து அந்த 2 பேருமே ஸ்பாட் அவுட். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விபத்து தானே, இதில் என்ன ஒரு பெரிய விஷயமா, நிறைய பேர் இறக்குறாங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இது சாதாரணமான விபத்து இல்லை. இப்படிப்பட்ட காரை ஓட்டி கொண்டு போய் கண்மூடித்தனமாக அடித்தது 17 வயது நிறைவு பெற்ற ஒரு பையன். அதுவும் சாதாரணமாக இல்லை, அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட்டு கூட கிடையாது. இந்த பையனுக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, ஏன்னா மேஜரே ஆகலை. டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, நம்பர் பிளேட் இல்லாத வண்டி. அதோட பெரிய குற்றமாக ஃபுல்லாக தண்ணியை போட்டு மப்புல போய் அடிச்சிருக்கான். அவன் கூட 3 பேர். இந்த அளவுக்கு ஒரு விபத்து நடந்திருக்கிறது ஒரு பக்கம் ரொம்ப கொடூரமான செயலாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப வேதனையும் வலியையும் கொடுத்தது என்னன்னா, இந்த ஜுவனைல் போர்டு, அதாவது சிறுவர் சீர்திருத்த போர்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த தீர்ப்பு. அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, 15 மணி நேரத்துக்குள்ளார அவனுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது சனிக்கிழமை நைட்டு 9:30 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1 மணி வரைக்கும் தண்ணி அடிச்சிருக்காங்க. அவன் 12வது பாஸ் பண்ணதுக்காக அந்த பையன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை 2 ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தண்ணி பார்ட்டி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போயிட்டு 3 பேர் இந்த வண்டியில் போயிட்டு அடித்து 2 பேர்த்த உயிரிழக்க வச்சிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னா, 24 வயது நிரம்பின ஐடி இன்ஜினியர்ஸ், மத்திய பிரதேச சேர்ந்த ஆளுங்க, பூனேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாலிபர்கள். அப்ப இந்த 2 கடையில போய் தண்ணி அடிச்சுட்டு போதையில நம்பர் இல்லாத ஒரு வண்டியை கொண்டு போய் கண்மூடித்தனமான வேகத்துல 160 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது லாக் ஆயிருக்கு அப்படின்றாங்க. 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கொண்டு போய் அடிச்சு 2 பேர் உயிரை எடுக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஆனா இந்த ஜுவனைல் போர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 15 மணி நேரத்துக்குள்ளார அந்த பையனுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. 15 மணி நேரத்துக்குள்ளார அவனுக்கு போதை கூட தெளிஞ்சிருக்காது. அவனுக்கு போதை தெளிகிறதுக்கு முன்னாடி பெயில் கொடுத்தாச்சு. அதுல அவங்க கொடுத்தது குறிப்பா தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 300 வார்த்தைக்கு ரோடு ஆக்சிடென்ட்டை பத்தி அவன் ஒரு கட்டுரை எழுதணுமா, 15 நாளைக்கு ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போய் டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுமா, அவன் குடிபோதையில இருந்து வெளியே வர்றதுக்கு கவுன்சிலிங் எடுக்கணும். இதுக்கு அவனுக்கு பெயில் உடனே. போலீஸும் இல்ல, ஏற்கனவே நிர்பயா கேஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம இந்திய நாட்டையே உலுக்கி போட்ட கேஸ். அந்த தீர்ப்பிலேயே இந்த சிறுவர்கள் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய பட்சத்துல சிறார்களுடைய வயசை 18க்கு மேல கன்சிடர் பண்ணாம 16 வயசுக்கு மேல ஆயிருந்தாவே அவங்க ஹீனியஸ் கிரைம், கொடூரமான ஒரு குற்றம் செஞ்சிருக்கக்கூடிய வகையில இருந்தாங்கன்னா அவங்கள 18 வயசு வரைக்கும் நிறைவு பெற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. 16 வயசுக்கு மேல இருந்தாவே அவங்கள ஒரு அடல்ட்டா கருதி அவங்களுக்கு சட்டப்பூர்வமா என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கணுமோ, தண்டனை கொடுக்கணுமோ அதுக்குண்டான காரியத்துக்கு வழிவகை பண்ணலாம்னு செஞ்சு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 15 மணி நேரத்துக்குள்ளார எவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் எடுத்தாங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க சொல்றாங்க, இந்த வண்டி அடிச்சதுல 20 அடிக்கு மேல அந்த 2 பேர்த்துல ஒரு ஆள் 20 அடிக்கு மேல போய் பறந்து போய் கீழே விழுந்து இறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயலை செய்யும் போது எப்படி இதை ஒரு சின்ன வயசு பையனை எப்படி எடுத்துக்கிறது? 2 கடையில கூட்டிட்டு போய் தண்ணி அடிச்சிருக்கான். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது போலீஸ் கேட்கும்போது சொல்றான், இல்ல எங்க அப்பாவுக்கு நான் தண்ணி அடிக்கிறது தெரியும், இந்த வண்டி நம்பர் பிளேட் இல்லாததுதான் எனக்கு அவர் வண்டி கொடுத்துருக்காரு, எனக்கு லைசன்ஸ் இல்லைங்கிறது தெரியும், நான் இந்த வண்டி எடுத்து ஓட்டு போங்க, நான் எல்லாத்தையுமே எங்க அப்பாவுக்கு தெரியுங்கிறான். ஆனா இவங்க போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்க அப்பா மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவரை இன்னைக்கு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த 2 பப் எங்க போய் இவங்க சரக்கு அடிச்சாங்களோ அந்த 2 பப்புனுடைய ஒரு பப்புனுடைய ஓனரையும் மேனேஜரையும் இன்னொரு ஹோட்டலினுடைய மேனேஜரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்பா அப்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்க அவுரங்காபாத்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு ஒரு கொடூரமான செயலை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜுவனைல் போர்டு, சிறார்கள் அந்த போர்டு கொடுக்கக்கூடியது 15 மணி நேரத்துக்குள்ளார அவனுக்கு பெயில கொடுத்து 300 வார்த்தைக்கு மிகாம ஒரு கட்டுரை எழுது, 15 நேரத்துக்கு போய் டிராபிக் கான்ஸ்டபிளுக்கு டிராபிக்கு ஹெல்ப் பண்ணி நீ குடிபோதையிலிருந்து வெளியே வரதுக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை பெயில விடுறாங்கன்னா என்ன சட்டம் இது? எந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதுல சாதாரணமா ஒரு பைக்கை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பையன் ரோட்ல ஒரு அடிஸ்டாங்க கூடிய ஆக்சிடென்டா? வண்டிக்கு நம்பர் பிளேட் கிடையாது. அவன் முந்தின நாள் ஃப்ரெண்டுங்களோட வெடிய குடிச்சிருக்கான். அந்த குடிபோதையில கண்ணு மண்ணு தெரியாம 160 கிலோமீட்டர்ல அந்த லக்ஸரி காரை ஓட்டிட்டு போய் 2 இளைஞர்களை சாகடிச்சிருக்காங்க. அந்த செத்து போன பசங்களும் பாத்தீங்கன்னா 24 வயசு ஆளுங்க, மத்திய பிரதேஷ்காரங்க. அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? நமக்கே இவ்வளவு ஒரு கோபம் வருதுன்னா
அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜுவனைல் போர்டு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த பையனுக்கு வந்து இந்த கட்டுரை எழுதணும், டிராபிக் இது பண்ணணும் போது இதெல்லாம் எவ்வளவு வந்து ஒரு கொடூரமான ஒரு செயலா இருக்கு. இதுல போலீஸ்களுக்கு வந்து இல்ல, இதை வந்து அடல்ட்டா கன்சிடர் பண்ணி இவன் மேல வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்கணும்னு கேட்கும்போது கூட அந்த ஜுவனைல் போர்டு வந்து இல்லைன்னு அதுக்கு ஒத்துக்காம இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இது மகாராஷ்டிரால ஒரு பெரிய பொலிட்டிக்கல் புயலா மாறி இருக்குது. ஆனா இந்த பையன் ஒரு பூனேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நடத்திட்டு இருக்கக்கூடிய பையன் எம்எல்ஏ மூலியமா அந்த போலீஸ்க்கு வந்து அவங்களுக்கு அழுத்தம் வந்து இந்த பையனை வந்து கொஞ்சம் எஸ்கேப் பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல், அப்படிதான் நியூஸும் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுங்கட்சியா இருக்கீங்க கூட இன்னைக்கு மகாராஷ்டிரால என்ன பண்ணிருக்காங்க, துணை முதலமைச்சர் கூட இல்ல, இதை வந்து நாங்க சட்டப்படி இது எந்த அளவுக்கு வந்து இவ்வளவு துரிதமா இந்த கேஸை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான குற்றத்தை செஞ்சுட்டு போயிருக்கக்கூடிய அவனை வெறும் சிறுவன்கிற பெயர்ல வந்து எஸ்கேப் ஆக விட மாட்டோம், கண்டிப்பா அதையெல்லாம் ஆராய்ஞ்சு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதிர்கட்சி தலைவரும் இந்த பையன் அவங்க நண்பர்களோட போய் சனிக்கிழமை நைட்டு வெடிய தண்ணி அடிச்சது, 2 பப்ல அடிச்சதுல ஒரு பப்ல சிசிடிவில இருந்து அதை வந்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போஸ்டிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 48,000 ரூபாய் வந்து அந்த பையன் வந்து அந்த பார்ட்டிக்கு செலவு பண்ணதுக்கு பில்லும் ஆன்லைன்ல வந்து செட்டில் பண்ணியிருக்கான். இதுல என்ன ஒரு பெரிய கூத்துன்னா, இவங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த தண்ணி போதை அடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுல ரிப்போர்ட் வந்து நெகட்டிவா வந்திருக்கு. ஆனா அவன் ஆக்சிடென்ட் பண்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனே அவன் ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறது வந்து சிசிடிவி கேமரால வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிருக்கான். 48,000 ரூபாய்க்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட கூப்பிட்டு வெடிய தண்ணி அடிச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கும்போது ஒரு சிறார்கள்ங்கிற பேர்ல இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயலை செஞ்சுட்டு ஒருத்தனால தப்பிக்க முடியும்னா எந்த மாதிரி நாட்டுல இருக்கிறோம்? நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மானிடரை நினைத்து விட்டால் பாரதியார் சொன்னதுதான் நமக்கு ஞாபகம் வருது. அப்போ ஒரு சிறாருங்கிற பேர்ல எந்த ஒரு தவறையும் செஞ்சுட்டு அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாமா? யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கல, அவரை வண்டி ஏற்றி கொல்லணும்னு முடிவு பண்ணா ஒரு சிறாரை கூட்டிட்டு வந்து நீ வண்டியை கொண்டு போய் ஆடுறா, உனக்கு வந்து 300 பக்கத்துக்கு எஸ்ஏ தான் வரும், உனக்கு வந்து 15 நாள் டிராபிக்கு வந்து போலீஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க, தண்ணி அடிக்கிறதுல இருந்து வெளியே வாங்க ஒரு கவுன்சிலிங்க்கு போக சொல்லுவாங்க. அப்ப யாரை வேணா இந்த சிறாரை கூப்பிட்டு வச்சு அடிச்சிடலாமா? என்ன சட்டம் இது? எந்த மாதிரி நாட்டுல நம்ம இருக்கோம்? எவ்வளவோ முன்னுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்திய நாட்டுல இன்னும் இந்த மாதிரி வந்து ஒரு 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 என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சட்டங்கள், ஒரு தவறு செஞ்சவன் வந்து ஒரு சிறாருங்கிற பேர்ல எஸ்கேப் ஆக முடியுமா? அந்த பையனுக்கு இன்னும் 4 மாசத்துல 18 வயசு முடிய போதும் அவனுக்கு. அப்ப அவனுக்கு இதெல்லாம் தெரியாதா? தண்ணி அடிக்கிறது தப்புன்னு தெரியாதா? வண்டி இல்லாத நம்பர் பிளேட்டை ஓட்டுறோமேன்னு தப்புன்னு தெரியாதா? லைசன்ஸ் இல்லாம எடுத்துட்டு போய் ஓட்டுறோமேன்னு தெரியாதா? இன்னும் சொல்ல போனா மகாராஷ்டிரால உங்களுக்கு சட்டப்பூர்வமா 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு பார்லயோ பப்லயோ அவங்க வந்து சரக்கு சப்ளை பண்ண முடியும். இவன் வந்து இன்னும் 18 வயசு கூட ஆகல, இன்னும் 4 மாசத்துல 18 வயசு முடிய போகுது. அவனுக்கு எப்படி நீங்க வந்து சரக்கு சப்ளை பண்ணீங்க? இது வந்து பூனேல நடந்திருக்கு, இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஆதங்கத்துல நம்ம பதிவு பண்றோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில இன்னைக்கு வந்து அதிகமான வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு நம்ம மக்கள் ஆளாக்கிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா பள்ளி மாணவர்கள், மாணவிகள், விவரம் தெரியாத ஆளுங்க தான் இந்த போதைக்கு அடிமையாகிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பெத்தவங்களுக்கு என்னுடைய மெசேஜ் என்னன்னா, தயவு செய்து உங்க குழந்தைங்களை கண்காணிங்க, நல்ல வழிபடுத்துங்க, நண்பர்களா இருங்க, நல்லது கெட்டது சொல்லி வளர்த்துதுங்க. வசதி இருக்குதுன்னு சொல்லி காசை கொடுத்து அவன் எப்படி போனா என்னன்னு ரொம்ப பேம்பர் பண்ணாதீங்க. ஒரு போர்ஷே காரை வந்து அவனுக்கு வந்து நம்பர் பிளேட் கூட இல்லாத வண்டியை கொடுத்து அவன் 48,000 ரூபாய்க்கு போய் பில்லை செட்டில் பண்ணி சரக்கு அடிக்கிறான்னா எந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பத்துல வந்து அந்த பையனை ஸ்பாயில் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இது 48,000 ரூபாய்னா தான் ஸ்பாயில் ஆகுமான்னு இல்லை, வெறும் 400 ரூபாய் 4,000 ரூபாய்னா கூட அந்த பையன் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டும் கூட, பெற்றவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. வந்துட்டு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையில சரியான வழியில நடைமுறைப்படுத்தல, அவங்கள நல்ல வழி காமிக்கல அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த உதாரணமா தெரியுது. அதனால என்னுடைய ஒரு ரொம்ப அன்பான வேண்டுகோள், அக்கறையான வேண்டுகோள், கண்டிப்பான வேண்டுகோள், இந்த மாதிரி இளம் வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து உங்ககிட்ட பணம் இருக்குதுங்கிறதுக்காக அவங்க குழந்தைகளை வந்து எப்படி போனா என்ன, நம்ம வந்து காசை கொடுத்தோம், நம்ம அவங்களால வந்து நல்ல அளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவனை டேக் கேர் பண்ணிக்க முடியல, அவனுக்கு வேணுங்கிறத பூரா வாங்கி கொடுக்கலாம், காசை கொடுத்து உங்களுடைய கவனிப்பு உங்களுடைய நேரம் கொடுக்க முடியாததை பணத்தின் மூலியமாகவும் அவன் கேட்கறத பூராமே செய்யறதுல எந்த தப்பு செஞ்சாலும் ஆரம்பத்திலேயே தட்டி கேட்காம வளர்த்தாம ஒரு கண்டிப்போட, அக்கறையான கண்டிப்போட, அன்பான கண்டிப்போட நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு சமூகத்தை உண்டாக்கக்கூடியது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமையும் என்னுடைய கடமையும் கூட. இந்த ஒரு துக்ககரமான இந்த ஒரு செய்தியை ஒரு உதாரணமா எடுத்து இதே நமக்கு ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டு இனிமேல் நம்ம இந்திய திருநாட்டுல ஒரு பிரச்சனை கூட இந்த மாதிரி ஒரு அஜாக்கிரதையினால இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட் மரணங்கள் நிகழக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம எடுத்துப்போம்.